காலம் கடந்தும் காவியம் படைக்கலாம், இது பொதுமொழி. இதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள். ஆரம்பவிடும் தொழிற்போல் நானும் புத்தக பூச்சியாய் இருந்து விடுபடும் காலம் அது. என்னுடைய உயர்தர கல்வியை இன்பமாக நிறைவு செய்து முடிக்கும் போது முழுமையாக நான் ஒரு புத்தக பூச்சி மட்டுமே. சில நாட்கள் என்னை விட்டு பறந்தது. எதிர்பாராத விதமாக என்னுடைய தோழி கலாவை ஆலயம் ஒன்றில் சந்திக்க நேர்ந்தது. ஹாய் அனிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப நீ என்ன செய்யற? கம்ப்யூட்டர் படிக்கிறேன். எங்க? நெனசலையில. நெனசலை அப்படின்னு என்ன? நெனசலைன்னா அறிவகம். அங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது கணினி ரொம்ப குறைவான விலையில உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. அப்படியா? ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து எங்களுடைய எதிர்கால ஆசைகள் லட்சியங்களை மீட்டி பார்த்த போதே அவள் நெனசலை என்று அழைக்கப்படும் அறிவகத்தில் கணனி கல்வியை தொடர்ந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. நீ என்ன செய்ற என்று என்னை கேட்ட போதுதான் நான் இவ்வளவு காலமாக புத்தகத்தை மட்டும் நம்பியிருந்தது தெரிய வந்தது. என்னுடைய ஆற்றலை விரிவுபடுத்த வேண்டுமானால் நானும் கணனி கல்வியை திறம்பட கற்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் உருக்கொண்டது. அறிவகம் பற்றிய பல தகவல்களை பெற்றேன். அங்கு செல்வதற்கு ஆயத்தமானேன். அறிவகத்தில் என்னுடைய முதல் நாள். என்னை அறியாமல் எனக்குள் ஒரு பயம். எங்கிருந்தோ வந்த ஒரு படபடப்புடன் நடுங்கிய தோற்றத்தில் கணனியின் முன் நான். என் வாழ்வில் முதல் நாள் கணனியை தொட்டு பார்க்கின்றேன். அன்பான ஆசிரியர்கள் இருவரினால் என்னுடைய பயம் படபடப்பு இரண்டும் காணாமல் போனது. இருவரினதும் அன்பான பேச்சும் இனிமையான சிரிப்பும் என்னை மேலும் வலுவூட்டியது. இதன் மூலம் என்னுடைய கணனி பயணத்தை இனிதே தொடர்ந்தேன். உலகமே கணனியினால் கிராமமாக சுருங்கி இருப்பதை அறிந்து கொண்ட எனக்கு மேலும் கணனி கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. கணனியில் முதலில் நான் MS ஆபீஸ் எனும் பாடத்திட்டத்தினை செயற்பாடுகளுடன் கற்றேன். இப்போது உலகில் எங்கு சென்றாலும் ஓரளவு கணனியை கொண்டு செய்யக்கூடிய ஆற்றலை MS ஆபீஸ் எனும் பாடத்திட்டம் எனக்கு தந்திருக்கின்றது. இது மட்டுமன்றி இணையத்தில் பல நண்பர்களுடன் என்னுடைய நட்பை பகிர்ந்து கொள்கின்றேன். வானொலி கேட்கிறேன். கவிதை, கதை, கட்டுரை, நடப்பு செய்திகள், விளையாட்டு, சினிமா தகவல்களை அறிந்து கொள்கின்றேன். இத்துடன் எண்ணிலடங்கா பல அரிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றேன். அறிவகத்துக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்பை துண்டிப்பதற்கு மனம் விரும்பவில்லை. தொடர்ந்து அடுத்த பாடத்திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு சென்ற முதல் நாளே ஆசிரியர் மூலம் இந்த டிஜிட்டல் ஸ்டோரி கருத்தரங்கை பற்றி கேள்விப்பட்டேன். இங்கு வந்ததன் மூலமே எனக்கும் அறிவகத்துக்கும் இருக்கும் இந்த அற்புதமான உறவு அழகிய டிஜிட்டல் ஸ்டோரியாக உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகின்றது.